விருந்தினராக சிறப்பிக்க இசைந்துள்ள மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நமது அரசரிடமும் பொன்னாடை பொறுத்து வைக்குமாறு உறுப்பினர் ஐயா ஓம் பிரகாஷ் ஐயா அவர்களிடமும் மிக விழைந்து எப்போ இது பண்ணலாம் இல்லை, அதுக்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருது. ஸோ தேவையான இடத்துல இடம் தேர்வு செய்து அதுக்கப்புறம் சென்னைக்குள்ளே தான் அதுக்கு முதற்கட்டமாக ஆரம்பிக்கும் வேலைகள். ஸோ சென்னையில் அவங்களுக்கான இடத்தை தேர்வு செய்து விரைவாக அதையும் கட்டி முடிக்கும் வேலைகளை செய்யும். இல்லை, அது யூனிவர்சிட்டிஸில் அவங்களுடைய ப்ரொசீஜர் படி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல வந்து அரசுடைய சீட்ஸையும் கவர்மெண்ட் சீட்ஸையும் அவங்களும் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க கடந்த ஆண்டுகளில். ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அவங்க வந்து அரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ஸையும் வந்து அவங்களுடைய கோட்டாவில் அவங்க வந்து தவறாக டொனேஷன் வாங்கிட்டு ஃபில் பண்ணுறது, மாணவர்களை ஏமாற்றுறது, இந்த மாதிரி வேலைகளை செய்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அது மாதிரி ஒரு சில காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்க மேலே அவர்களையும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும். நான் சொல்கிறோம், அது முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுத்த பிறகு கண்டிப்பாக திரும்பும். ஏன்னா எந்த விதத்தில் இந்த வருஷம் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. சரி, அவர்களை நம்பி ஏமாந்து பாதிக்கப்படக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.